அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 17 காளைகளை அடக்கிய கார்த்திக் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசளிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகளை விரட்டி விரட்டி காளையர் அடக்க களத்தில் அனல் பறந்தது. நடைபெற்ற 10 சுற்றுகளில் 435 மாடுபிடி வீரர்களும் 785 காளைகளும் களமிறங்கின. இதில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் 17 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். இதனையடுத்து அவர் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார், கன்றுடன் கூடிய கறவை பசு, பரிசு கோப்பை உள்ளிட்டவை அளிக்கப்பட்டன. அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் இணைந்து பரிசினை வழங்கினர். கார்த்திக் 2022ஆம் ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 24 காளைகளை அடக்கி முதலிடத்தையும், கடந்த ஆண்டு 17 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தையும் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் பரிசை பெற்றவர் கார்த்திக் 17 மாடுகளை பெற்று முதல் பரிசை பெறுகிறார். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அந்த அமைச்சர் அவர்களும் தற்போது அந்த பரிசினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக அந்த காரினை பரிசாக வழங்க உள்ளார்கள். முதல் பரிசை சிறந்த மாடுபிடி வீரர் அவனியாபுரம் கார்த்திக். இந்த ஜல்லிக்கட்டில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த மாரியப்பன் ரஞ்சித் 13 காளைகளை அடக்கி 2வது இடமும், தேனி மாவட்டம் சீலையம்பட்டியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் 9 காளைகளை அடக்கி 3ஆம் இடமும் பிடித்தனர். போட்டியில் சிறப்பாக களமாடிய காளையின் உரிமையாளரான GR கார்த்திக் என்பவருக்கு கார் மற்றும் கன்றுடன் கூடிய கறவை பசு பரிசாக வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.